வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. ஸோ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா 3 தமிழ் திரைப்படங்களும் 2 ஹாலிவுட் திரைப்படங்களும் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபைனல் டெஸ்டினேஷன் படத்தினுடைய ரிவ்யூ இன்றைக்கி 2 மணிக்குள்ளே வந்து சேரும். அடுத்ததாக மாமன் மற்றும் டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த படத்தினுடைய ரிவ்யூவும் இன்றைக்கே வந்து சேரும். ஸோ இந்த படத்தினுடைய ப்ரெஷும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மாமன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 மணிக்கும், அதே மாதிரி டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தினுடைய ரிவ்யூவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 மணிக்கும் இன்றைக்கி உங்களுக்கு வந்து சேரும். ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக அந்த ரிவ்யூஸ் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய படத்தினுடைய ரிவ்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தமிழ் இன்வெஸ்டிகேஷன் ட்ராமா மூவியாக ரிலீஸ் ஆகிருக்க 11 படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தினுடைய ப்ரெஷர் வந்து டியூஸ்டே அரங்கேறிச்சு. ஸோ இந்த படத்தை இயக்கியிருக்காரு லோகேஷ் அஜில்ஸ் அவர்கள் அண்ட் இந்த படத்தை லீட் பண்ணியிருக்கார் நவீன் சந்திரா அவர்கள். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் செக்மெண்ட்டில் வந்திருக்கு. நான் வந்து கொஞ்சமே எதிர்பார்க்கல இப்படி ஒரு இன்வெஸ்டிகேஷன் படமாக வந்திருக்குமா அப்படின்ற மாதிரி. ஸோ படம் பார்த்து முடிச்ச பிறகு எனக்கு ஒரு வாவ் ஃபேக்டராக ஒரு சில விஷயங்கள் இருந்தது. அதை நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். அதே மாதிரி இந்த படம் எப்படின்றதும் நான் டீட்டெயிலாக சொல்ல விரும்புகிறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த படத்தில் வந்து முடிஞ்ச வரைக்கும் இல்லை, ஸ்பாய்லர் ஃப்ரீயாகவே சொல்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் வந்து நிறைய ஸ்பாய்லரான செக்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த படத்தினுடைய ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவானது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். ஸோ 11 இந்த படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை சிட்டிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து மர்ம நபர் வந்து மக்களை வந்து கொண்டுக்கிட்டே இருக்கான். அதாவது லைக் வந்து அவங்கள சுட்டு அப்புறம் எரிச்சிடுறான். ஸோ அதனால் அந்த தடயங்கள் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாத லெவலுக்கு இந்த சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. அப்போது ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. அவருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் போலீஸ் இன்ஸ்பெக்டரான நம்ம நவீன் சந்திரா வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ் எடுத்து ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த வில்லனை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணாரா இல்லையா அப்படின்ற கதையை நோக்கி தான் இந்த படம் நகரப்படுது. ஸோ இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். இந்த படத்தினுடைய பாசிட்டிவ், இந்த படத்தினுடைய டைரக்டர் ஒரு பாராட்டலாம், கண்டிப்பாக பாராட்டலாம். ஏன்னா இந்த படத்தினுடைய செகண்ட் ஹாஃப் அவ்வளோ கிரிப்பாக அண்ட் கிறிஸ்பாக, முக்கியமாக அந்த இன்வெஸ்டிகேஷன் செக்மெண்ட் அப்படின்றத கரெக்டாக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்காகவே இந்த டேரக்டர் பாராட்டலாம். செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அடுத்தடுத்து அரங்கிட்டு இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஹாஃபோட அந்த இன்ட்ரோல் பிளாக்ல வர ட்விஸ்ட்லேருந்து ஆரம்பித்து டுவோர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வரைக்கும் படத்தில் வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு, அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி, அதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்டிகேஷன், இது எல்லாமே தரமாக கொடுத்துருந்தாங்க. அதுக்காகவும் சரி. அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த செகண்ட் ஹாஃபே நம்மளை வந்து உட்கார வச்சிருது. ஓகே, உண்மையாகவே சொல்லணும்னா நல்ல ஒரு படத்துக்கு வந்திருக்கும் அப்படின்ற ஃபீல் கொடுக்குற லெவலுக்கு இந்த படத்தினுடைய செகண்ட் ஹாஃப் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இமான் அவர்களுடைய பின்னணி இசை இந்த படத்துக்கு ஒரு கூடுதல் பலம் தான் நான் சொல்லுவேன். ஒரு சில இடங்களில் வந்து இறைச்சலாக இருந்தாலும் வில்லன் செக்மெண்ட்டுக்கும் அதேமாதிரி அந்த இன்வெஸ்டிகேஷன் பார்ட்டுக்கான மியூசிக்கும் வந்து இந்த படத்தில் இமானோட மியூசிக் ரொம்பவே பழிச்சிடுது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆனால் பாடல்கள் பெருசாக அந்தளவுக்கு இல்லை. அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவும் சரி, இந்த படத்தினுடைய எடிட்டிங் கட்டும் சரி, இந்த படத்துக்கு ஒரு கூடுதல் பலமாக அமைஞ்சது. எஸ்பெஷலி ஒளிப்பதிவுனா வந்து பார்த்திங்கன்னா நைட் செக்மெண்ட்ஸில் வந்து ரொம்பவே சிறப்பாக அமைஞ்சது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நவீன் சந்திரா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் ரொம்பவே நீட்டாக பண்ணியிருக்காரு. நான் இது வரைக்கும் நீங்கள் நவீன் சந்திராவோட படங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் வந்து எப்பவுமே வெறப்பா அப்படியே ஊமை கொட்டா மாதிரியே இருப்பாப்புல. ஸோ இந்த படத்துலையும் அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். ஸ்டார்ட் டு எண்டிங் வரைக்குமே அதே ரியாக்ஷன் வச்சு படம் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறது. அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது அப்படின்னு சொல்லணும். ஈவன் வந்து ஹீரோயின் வந்து அவங்ககிட்ட அப்ரோச் பண்ணாங்க, எனக்கு தெரியும் நீ வந்துடுவே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கட்டி பிடிச்சா கூட நான் இதுக்காக வரல அப்படின்னு சொல்லிட்டு கேஸை பற்றி பேசுவார். ஸோ அந்த ஒரு சீனாக இருக்கட்டும், அதுமாதிரி டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் அவருடைய எமோஷன் ஆகிற சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஸோ அது எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு கூடுதல் பலமாகவே அமைஞ்சிருந்தது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதுமாதிரி மற்ற நடிகள் அபிராமியாக இருக்கட்டும், மற்ற சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸும் எல்லாருமே இந்த படத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் இந்த படத்தில் ஹீரோயினாக ஒருத்தவங்க வராங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்தில் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ரொம்ப கேஷுவலாக இருந்தாங்க. பட் இந்த படத்தில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருக்காங்க. ஆக்சுவலி இவங்க தான் இந்த படத்தில் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா இந்த படம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஓட்டாமல் இருக்காங்க. ஆக்சுவலி படம் ஃபுல்லாகவே இவங்க ஒட்டாமல் இருக்காங்க. இவங்களோட போர்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லவ் மேக்கிங் சீன்ஸாக இருக்கும். ஸோ அந்த லவ் சீன்ஸாக இருக்கட்டும், அதுமாதிரி படத்தில் இவங்க வர சீக்வன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா படத்துக்கு வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் அந்த பார்த்தே டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆகிடுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா படம் நல்லா போயிட்டு இருக்கும்போது இந்த லவ் போர்ஷன்ஸ் வரனால படம் வந்து அப்படியே ஸ்லோ டவுன் ஆகிடுது. இவங்க வந்தாலே வந்து ஓகே ரைட்டு, இது என்னென்ன ரெகுலராக படம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. இந்த போர்ஷன் அப்படியே தூக்கி எடுத்து வெளியே போடணும், படம் ரொம்ப கிறிஸ்ப் அண்ட் கிளியராக வந்திருக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்குள்ளே வருது. அதுமாதிரி இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி, இவங்களோட காஸ்டியூம் டிசைனும் சரி, இவங்களோட ஹேர் ஸ்டைலும் சரி, படத்தில் ஒரு ஆப்டே இல்லாமல் இருக்குது. அதுமாதிரி நவீன் சந்திராக்கு ஈக்குவலிட்டியாக பார்க்கும்போது இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பெருசாக இல்லை. அதேமாதிரி அவங்க 2 பேருக்குமே இந்த கெமிஸ்ட்ரியும் சரி பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏதோ ஒட்டாத மாதிரியே ஃபீல் இருந்தது. ஸோ இந்த படத்தில் ஹீரோயின் அவாய்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஹீரோயினே வேறு யாராவது ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு வரதான் செய்யுது. ஸோ அது வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்களும் ஃபீல் பண்ணுறீங்களா இல்லைன்றதை தயவு செஞ்சு கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிட்டிங்கன்னா அந்த படத்தில் வந்து பிரச்சனைகள் என்னென்னா, ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி சுமாரான ஒரு ஃபஸ்ட் ஹாஃபாக போயிட்டுருக்கு. ஏன்னா படத்தில் வந்து ஹீரோயிசம் இருந்தது கொஞ்சம், அதுமாதிரி நிறைய ஸ்லோ மோஷன் ஷார்ட்ஸ் இருந்தது, நான் சொன்ன அந்த லவ் ஸ்டோரிஸும் இருந்தது. ஸோ அதை மொத்தமாகவே தூக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட் ஹாஃப் லிட்டரலி ஒரு 3/4 மணி நேரம் தான் இருக்கும். ஸோ அந்த
அந்த நான் சொன்ன செக்மெண்ட் போடுறதுனால ஒரு லிட்டரலி ஒரு 1.25 மணி நேரம் ரன் ஆகுது. அந்த செக்மெண்ட் இல்லைனா இன்னும் கிறிஸ்ப் அண்ட் கிளியராக வந்திருக்கும். நாம கூட சரி என்னடா அது ரெகுலரான படமாக தான் இருக்கோ, அந்த இன்வெஸ்டிகேஷன் பார்ட் அப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க, ரெகுலரான படமாக இருக்கோ அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது அந்த இன்டர்வல் ட்விஸ்ட்லேருந்து தான் படமே மெயின் ஆரம்பிக்குது. ஸோ அதை ஃபோக்கஸ்டாக ஸ்டார்டிங்லேருந்தே இன்னுமே நல்லா பண்ணிக்கலாம். அது மாதிரி ப்ரொடக்ஷன் வேல்யூவாக வந்து சரி இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப நார்மலாகவே இருக்குது, அதை குவாலிட்டியாக கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தவறிட்டாங்களோ அப்படின்ற மாதிரியும் ஃபீல் கொடுக்க தான் செய்யுது. மற்றபடி இன்வெஸ்டிகேஷன் போர்ஷனாக இருக்கட்டும், இந்த படத்தினுடைய அந்த எடுத்துக்கிட்ட கான்செப்டாக இருக்கட்டும், அதுமாரி படத்தில் கொடுக்கப்படுற ஒரு பேக் ஸ்டோரியாக இருக்கட்டும், எல்லாமே ஜஸ்டிஃபைடாக இருந்தது. அதுமாரி செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப ரொம்ப ஜஸ்டிஃபைடாக இருந்தது. நான் எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக இருந்தது. நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ணுவீங்க. படத்தில் செகண்ட் ஹாஃப் வந்து அடுத்தடுத்து ஸ்டேஜிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸ்க்ரீன் பிளேயில். அந்த ஸ்க்ரீன் பிளே ஸ்டேஜிங் பண்ணுறதை தாண்டி ட்விஸ்ட்டு நாம் ஒன்று நினைப்போம், ஆனால் அங்கே ஒன்று நடக்கும். அதேமாதிரி 2-3 செக்மெண்ட் நடக்கும். அதுவே இந்த படத்தினுடைய ஒரு வாவ் ஃபேக்டராகவும் மாறுது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக 11 வந்து ஒரு அட்டன் பண்ணக்கூடிய ஒரு படம். கண்டிப்பாக எல்லா இன்வெஸ்டிகேஷன் படங்கள் பார்ப்பீங்க, அந்த மலையாளம் இன்வெஸ்டிகேஷனாக பார்ப்பீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ தேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது, மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படிங்கன்னா 5க்கு 3.2. ஓகே மக்களே, இந்த ரிவ்யூ பிடிச்சா நம்பர், இந்த ரிவ்யூ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. And then stay with me, FDFS with Mohi.